தெற்கத்தி மக்களின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க வேண்டுமென்றால் பூமணியின் எழுத்துக்களை வாசிக்காமல் முழுமையடையாது என இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். கோவில்பட்டியில் மறைந்த எழுத்தாளர் பூமணி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பூமணியின் ஆதிக்கமும் அழுத்தமும் சினிமாவில் இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன் என்றார். தெற்கத்தி வாழ்க்கையை ஒருத்தன் படம் பண்ணு முடிவு பண்ணோம்னா பூமணி ஐயா வாசிக்காம அந்த படத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறது. பூமணி ஐயாவோட ஆதிக்கம், பூமணி ஐயாவோட அழுத்தம், என்ன சொல்றது, பாய்ச்சல் அந்த சினிமாக்குள்ள இருக்குங்க நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு இந்த பக்கம் படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, சினிமாவில் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தேடி பிடிக்கிற முதல் வார்த்தையா பூமணி ஐயாவோட எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது. அவர் எந்த அளவுக்கு சினிமா துறைக்குள்ள சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் யார் தேடி வந்தாலும் இந்த தெற்கத்தி மக்களோட வாழ்க்கையும் நெறிகளையும் அறத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் பூமணி ஐயா வாசிக்காம சாத்தியப்படாது, முழுமையடையாது.